ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே தான் பலவிதமான பத்தி எழுத்தாளர்களும் ஊடகவியலாளர்களும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள். தமிழ் தேசிய அணிகளிடமே ஒருமைப்பாடு இல்லை, தனித்தனியாக கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். இதிலே கூட்டான கோரிக்கை என்றால் அது கொஞ்சம் பலமாக இருக்கும். தனித்தனியாக வைக்கக்கூடாது என்றல்ல, வைக்கின்ற எல்லாருடைய கருத்துக்களையும் அங்கே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய உயர்ஸ்தானிகர் பச்சலட் அம்மையார் விளக்கம் அவருடைய அந்த அலுவலகம் அதை கவனிக்கும், அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கும். ஆகவே இதிலே அவர் சொன்னால் கேட்கும், இதை சொன்னால் கேட்க மாட்டார் என்று அல்ல. இன்றைக்கு பெரிய இன்னொரு சர்ச்சை எழுப்பி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே மனித உரிமை பேரவைக்கு ஒரு ஆவணத்தை அனுப்புவதற்கான முயற்சி என்ற ஒரு ஆவணம் தயாரிக்கப்பட்டு அதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருக்கக்கூடிய தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோ, தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் புலட் ஆகியன கையெழுத்திட மறுத்துவிட்டன. பின்னர் தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை கையெழுத்திட மறுத்துவிட்டார்கள். இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் அந்த அந்த வரவு பலருக்கு வழியாகி இருந்தது, ஊடகங்களுக்கு வழியாகி இருந்தது. அதிலே தான் தான் அந்த வரவை தயாரித்ததாக சுமந்திரன் அவர்கள் கூறுகிறார்கள். அதிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது 2011ஆம் ஆண்டிலே 10ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு, அதைத்தான் சிலர் தர்ஸ்மன் குழு என்கிறார்கள். அதிலே 40,000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள், தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக எல்லாம் கூறப்பட்டிருக்கு. அதிலே ஒரு பகுதி தான் விடுதலை புலிகளும் போரிலே தவறுகளை இழைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்பட்டதை இவர் அதிலே போட்டிருக்கிறார். அப்படி என்றால் நான் கேட்க விரும்புகின்றேன், 3 பிரதான அணிகளும் பல கூட்டங்களை நடத்தி கொடுத்த ஆவணத்திலே சம்பந்தன் ஐயா, விக்னேஸ்வரன் ஐயா, நண்பர் கஜேந்திரகுமார் கையெழுத்திட்ட ஆவணம் ஏன் அப்படின்னா ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டது. இப்பொழுது ராஜேந்திர விடயத்தை சொல்லக்கூடாதுன்றீர்கள். அப்படி என்றால் அன்றைக்கு அதை விட்டீர்கள். அது ராஜேந்திர கடிதம் இல்லையா? இதற்குள்ள நிலவரங்கள். அதிலே கூட இனப்படுகொலையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுமார் 25 பேர் கலந்து கொண்ட கூட்டத்திலே மத பெரியார்கள், பிஷப், சமய பெரியார்கள் போன்றவர்கள், காணாமல் போன சங்கங்களுடைய பிரதிநிதிகள் மத்தியிலே நீங்கள் சொன்னதை எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், இனப்படுகொலை என்று சொல்லாவிட்டால் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, திரு விக்னேஸ்வரன் தலைமையிலான கூட்டணி இதிலே ஒருபோதும் கையெழுத்திடாது. அதன் பின்னர் தான் நீங்கள் இறங்கி வந்து இனப்படுகொலையை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆரம்பத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல ஒரு ரெஃபரண்டம், பொதுசன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வைத்திருந்தது. நாங்கள் எங்களுடைய கூட்டணியும் வைத்திருந்தோம். அதை இடம்பெற வேண்டும் என்று வற்புறுத்திய பொழுது கூட இல்லை, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன பொழுது எங்களுடைய தரப்பிலே எங்களுடைய கட்சியுடைய தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் சொன்னார், எல்லாத்தையும் வலியுறுத்த தேவையில்லை, இணக்கப்பாடு வருவதை வைத்துக் கொண்டு நாங்கள் செல்வோம் என்ற அடிப்படையிலே தான் அந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டது. அவை இன்றைக்கு என்ன சொல்கின்றீர்கள்? நாங்கள் அதை வெளியே காட்ட மாட்டோம். அப்படி என்றால் அன்றைக்கு நீங்களும் கஜேந்திரகுமாரும் தான் அதை தயாரித்தார் என்று சொன்னால் ஏன் அந்த விடுதலை புலிகளும் அந்த குற்றத்தை இணைத்தார்கள் என்ற பந்தியை அன்றைக்கு அந்த 3 அணிகளும் வைத்த கடிதத்திலே அனுப்பியிருக்கலாம் தானே? அது எங்களுக்குள்ள பிரச்சனை. அந்த அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்க 200 சொச்ச பக்கங்கள் கொண்ட அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கலாம். அதே போல OISL என்ற அறிக்கையிலே வந்திருக்கலாம், வேறு பல இடத்திலே வந்திருக்கலாம். அதே போல நாங்கள் திருமதி அனந்த சஸ்தரன் நானும் கொடுத்த கடிதத்திலே 40,000க்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த அறிக்கையினுடைய பந்தியை குறிப்பிட்டிருக்கிறோம். இன்னொரு குழு நியமிக்கப்பட்டது, அது நிபுணர் குழு என்று சொன்னார்கள். ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தினால் 70,000 பேர் கணக்கில் வரவில்லை, கொல்லப்பட்டும் கணக்கிலும் வரவில்லை, அன்அக்கவுண்டபிள் என்று சொன்னார்கள். இதுக்கு மேலதிகமாக மறைந்த மன்னார் பேராயர் ஆயர் ராயப்பு ஜோசப் ஐயா ஆண்டகை அவர்கள் 1,46,000 பேர் என்ற கருத்தை சொல்லியிருந்தார்.
அதை எங்களுக்கு சாதகமான விடயங்களை சொல்லி இதை விசாரணைக்கு விசாரணைக்கு வருகின்ற பொழுது என்ன பெறட்டு நாங்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கலாம். இது யாருடைய நிகழ்ச்சிகள் நீங்கள் இயங்குகிறீர்கள் திரு சுமந்திரன் என்ற கேள்விதான் எங்களுக்கு இழக்கு தருகிறது. ஆகவே தொடர்ந்து நடுக ஓடி ஓடி போய் இதை நீர்த்து போக செய்து 2015 அந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நீர்த்து போக செய்து இப்பொழுது மீண்டும் ஆட்சி மாற்றம் என்று பேசுகிறீர்கள். ஆட்சி மாற்றம் என்பது ஆட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறாது. சிங்கள பேரினவாதம் ஒரு கோயின், ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள்லாம் 2 தரப்பு. பூவா தலையா எங்களுக்கு எதுவுமே பிரயோசனம் இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை விடுத்து இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களை அனுப்புவதற்கு மேலதிகமாக இவர்களை அனுப்ப வேண்டும். அப்படி என்றால் 3 தலைவர்களும் வைத்ததன் பின்னர் திரு விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலே நாங்கள் 15 பேர் கையெழுத்து போட்டோம். அதில் யாழ்ப்பாண மாநகரசபையுடைய மேயர் திரு மணிவண்ணன் கையெழுத்திட்டு இருந்தார், திரு அங்கர்நேசன் கையெழுத்திட்டு இருந்தார், நாங்கள் பலர் கையெழுத்திட்டு இருந்தோம். அதைத்தான் இப்பொழுது அமெரிக்காவிலே காங்கிரஸிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்துக்காக தமிழர்கள் தரப்பிலே அந்த கடிதம் தான் முன்மொழியப்பட்டது. வடக்கு மாகாண சபையினுடைய தீர்மானத்தை தான் பொதுசன வாக்கெடுப்பு என்று அங்கே கொடுத்திருக்கிறார். அதே வடக்கு மாகாண சபையிலே எவ்வளவோ நெருக்கடிகளுக்கு மத்தியிலே சம்பந்தன் ஐயா, சுமந்திரன், மாவையண்ணன் போன்றவர்கள் தடுத்து கூட நாங்கள் அதை கொண்டு வந்தோம். இன்றைக்கு இனப்படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்பது சரி வராது போது சர்வதேச விசாரணை முடிவடைந்துட்டு சொன்னீர்கள். இப்பொழுது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்று வந்திருக்கிறீர்கள். இன்னும் ரெஃபரண்டம் என்று வரவில்லை. ஆகவே ரெமடியல் ஜஸ்டிஸ் என்று ஒரு பரிகார ஈடுசை நீதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே போல எங்களுக்கு மீண்டும் ஒரு இனப்படுகொலை நடைபெறாது என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நான் ரிகரன்ஸ் மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமான விடயங்கள். அதை விடுத்து மீண்டும் மீண்டும் திருப்பி ஏதோ நீங்கள் தான் எல்லாம் எக்ஸ்பர்ட், ஏதோ எல்லாத்திலையும் விண்ணாதி விண்ணர்கள், மற்றவர்களுக்கு இங்கே ஒன்றும் தெரியாது என்ற அல்ல. இன்றைக்கு பல விடயங்களை இன்றைக்கு இதுவரை நீங்கள் நான் கேட்க விரும்புகின்றேன். ஐக்கிய நாடுகள் தலைமைச் செயலகத்துக்கு போனீர்களா? இல்லை. நியூயார்க் வெறுமனே வாஷிங்டனுக்கு ராஜாங்க கிளத்துடன் திரும்பி வருகின்றீர்கள். நான் எந்த பதவியிலும் இல்லாமலே 2018 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி சென்று அங்கே இனப்படுகொலைக்கான ஆணையாளருடன் கூட நான் அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தேன். அங்கே அந்த இடங்களை எல்லாம் சுற்றி பார்த்திருந்தேன். பாதுகாப்பு சபை கூட்டப்படுகின்ற அந்த அறைக்கும் சென்று பார்வையிட்டு அது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த சுற்றுலா அவர்கள் ஒரு கட்டணத்தை செய்வார். இதே போல அந்த அந்த ஐநா தலைமைச் செயலகத்துக்கு முன்னாலே கூட எழுக தமிழ் நிகழ்ச்சியிலே செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2018ஆம் ஆண்டு நான் கலந்து கொண்டிருந்தேன். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே நேரடியாக ஆர்ப்பாட்டம் அப்போது நாடு கடந்த அரசாங்கத்துடைய பிரதமர் திரு உருத்ரகுமார்னு கலந்து கொண்டிருந்தார். நாங்கள் வீதியில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். எந்த அச்சமும் இல்லை. இந்த அரசாங்கம் சிங்கள பௌத்த அரசாங்கத்துக்கு நோக வேண்டும் என்று பார்ப்பவர்கள் அல்ல நாங்கள். அதன் பின்னர் அதை முடித்துக்கொண்டு நேரடியாக நான் சூரிச் வந்து ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு தான் திரும்பி வந்தோம். அதன் பின்னர் இப்பொழுது கொரோனா காரணமாக 2020-21 கலந்து கொள்ள முடியவில்லை. இல்லாவிட்டால் நாங்கள் இதுவரை நான் 15 தடவைகளுக்கு மேலே ஐநா மனித உரிமை பேரவை மனித உரிமை கூட்டத்தில் சென்றிருக்கேன். உங்களைப் போல நாங்கள் 5 நட்சத்திர ஹோட்டல்களே அல்லது இலங்கை தூதருடைய வீட்டிலே விருந்தோசாரம் சாப்பிடக்கூடிய நிலைமையிலே நாங்கள் இல்லை. நாங்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அறைகளிலும் அறகுறையாக இருந்து, சாப்பாடு இல்லாமல் பட்டினியாக இருந்து, காணாமல் போன சங்கக்காரர் தாங்கள் தங்களுக்கு கொண்டு வருகின்ற கடலை போன்றவற்றை சாப்பிட்டு அவர்களுக்கு எங்களிடம் அங்கே புரிந்தது இருந்துதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஒரு இறுக்கமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, அவ்வளவு. ஆகவே இந்த ஐநா மனித உரிமை பேரவை விவகாரங்களை பற்றி வேண்டும் என்றால் திரு சுமந்திரன் அவர்கள் என்னுடன் விவாதத்துக்கு வருவாராக இருந்தார். பல பிரச்சனைகளை இதிலே நாங்கள் எதை சாதித்தோம், எதை சாதிக்கவில்லை, தமிழ் தரப்பிலே என்ன தவறுகள் என்பதை விலாபாரியாக பேச முடியும். ஏதோ அவருக்குத்தான் தெரியும் என்பது போல இதை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு கால நடிப்பை முதல் தடவையாக கொடுக்க முற்பட்ட பொழுது வவுனியாவிலே நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வடக்கு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களுக்குமான கூட்டத்திலே 1 மணி நேரத்துக்கு மேலாக லேப்டாப் மடிக்கணினி மூலம் திரு சுமந்திரன்
விளங்கப்படுத்தியதை நான் சுமார் 20 நிமிடங்களிலே நான் சொன்னதன் பின்னர் தான் பலர் கேட்டார்கள், உங்களுக்கு இவ்வளவு விஷயம் தெரிகிறதா? அது முன்னாள் அமைச்சராக இருந்த திரு தண்டாயுதபாணி கேட்டார். அதே போல இங்கே இருக்கக்கூடிய பலர் கேட்டார்கள். வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சிலர் கேட்டார்கள், திரு ஸ்ரீதரன் போன்றவர்கள். இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிகின்றது. ஆகவே நாங்கள் என்னை பொறுத்தளவிலே நாங்கள் இறுக்கி போராடினால் அதுக்கு நீதி கிடைக்கும் என்பதை நாங்கள் அதை நிரூபித்திருக்கிறோம். 33 பேர் வடக்கு மாகாண சபையினுடைய 28 உறுப்பினர்கள், 30 பேரில் 28 பேரும், கிழக்கு மாகாணத்திலே 11 தமிழ் தேசிய கூட்டமைப்புள்ள 5 பேருமாக 33 பேர் கையெழுத்து வச்ச விடயங்கள் பல ஐநா மனித உரிமை பேரவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் விளைவுதான் சிங்களவர்கள் எங்களுக்கு எதிராக கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே கோர்ட் ஆஃப் அப்பீலே வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த வழக்கை பின்னர் நாங்கள் முறையெடுத்து வெற்றி கொண்டோம். இல்லாவிட்டால் எங்களுக்கு 20 வருஷம் சிறை தண்டனை கிடைத்தது எல்லோரும். இது எல்லாத்தையும் செய்து கொண்டு போன எங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு பாலர்களுக்கு கிளாஸ் எடுப்பது ஒரு எடுக்க தேவையில்லை. இதை சர்வதேச வல்லுநர்கள் முன்னாலோ அல்லது பகிரங்க தொலைக்காட்சி விவாதத்திலோ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும். நீங்கள் என்ன செய்தீர்கள், நாங்கள் மற்ற அணியினர் என்ன செய்தார்கள், எல்லோரும் தமிழர் தேசிய கூட்டமைப்பிலும் இருந்திருக்கிறோம், இப்பொழுது இல்லாமலும் இருக்கிறோம். ஆகவே தமிழர் தரப்பு என்னத்தை செய்வது, என்னத்தை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எங்களால் கூற முடியும். குறிப்பாக வல்வெடுத்துறை நகரசபையில் அண்மையில் கூட்டமைப்பு தவிசாளர் தெரிவிக்கும் போது கூட்டமைப்பு சார்பில் பிரதி தவிசாளரை எதிராக வாக்களித்த தொடர்பில் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது எம்.ஏ. சுமந்திரன் அவருடன் சென்று தற்போது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் வீட்டில் சென்றிருந்தது கூட புகைப்படங்களாக தானே பதிவிட்டிருக்கிறார். முன்னாள் வல்வெடுத்துறை நகரசபை விடயத்தில் சுமந்திரன் குற்றச்சாட்டுகளை நீங்கள் பார்க்கலாம். ஆம், அவர் ஒரு தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த செவியை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதே போல அன்றைக்கு அந்த வல்வெடுத்துறை நகரசபை தேர்தல் முடிவடைந்த தொடர்ந்து நான் ஊடகங்களுக்கு காட்சியிலே சொன்ன என்னுடைய காணொலியை பலர் பார்த்திருப்பார்கள். நான் சொன்ன விடயம், வல்வெட்டித்துறையிலே எங்களுடைய ஆயுத போராட்டத்தினுடைய முன்னோடிகள் தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, தமிழர் தேசிய தலைவர் மேதாவு பிரபாகரனுடைய அந்த ஊரிலே தமிழ் தேசியம் அடித்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் திரு செல்வேந்திர ஐயா அவர்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியைச் சேர்ந்தவர், விக்னேஸ்வரன் ஐயாவுடைய கட்சியை தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்தவர், அந்த கூட்டணியில் இருக்கிறார். ஆனால் கூட்டணியிலே இருப்பவர் இன்றைக்கு EPDP அங்கையன் ராமநாதனுடைய கட்சியின் தயவிலே தான் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு ஒருவராவது விலகினால் அந்த ஆட்சி கவலும் பாதிப்பு வரும் என்ற வகையில் அவர்களுடைய அந்த நிர்பந்தத்திலே பெரும் சிங்கள பேரினவாதத்தினுடைய சென்ற காரணத்தால் தான் அது தவறு கூறியிருந்தேன். ஆகவே விக்னேஸ்வரன் ஐயாவை துரோகி என்றோ அல்லது திரு சுரேஷ் பிரபு துரோகி என்றோ நாங்கள் குறிப்பிடவில்லை. அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல திரு செல்வேந்திர ஐயா அவர்கள் வல்வெடுத்துறை நகரசபை அவர்கள் 90ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் வல்வெடுத்துறையிலே இருக்கவில்லை. IPK இருந்த பொழுது சிட்டிசன் கமிட்டியினுடைய தலைவராக செயல்பட்டதன் பின்னர் எப்போது ஏதாவது வைபவத்துக்கு வந்து சென்றிருக்க முடியும். வல்வெடுத்துறை நகரசபையில் தேர்தலில் தான் போட்டியிட வந்திருப்பதாக சொன்ன பொழுது நான் கேட்டேன், ஐயா விக்னேஸ்வரன் ஐயாவை நாங்கள் முதலமைச்சராக நிறுத்தது போல உங்களை நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பிலே தலைவர் வேட்பாளராக நிறுத்துகிறோம், நீங்கள் முன்பாருங்கள். அவர் சொன்னார், சிவாஜிலிங்கம், 2 விஷயம், கட்சிகளை நான் நம்ப முடியாது, 2வது சம்பந்தனை சுமந்திரனை நம்ப முடியாது, அவர்கள் இருக்க கூட்டமைப்பை எதிர்ப்பேன் என்று சொல்லித்தான் அவர் நின்றார். ஒரு சுயேட்சை குழுவுக்கு தலைமை தாங்கினார். அந்த தேர்தலிலே 9 வட்டாரங்கள் வல்வெடுத்துறை நகரசபையிலே 15 பேர் தெரிவு செய்யப்பட வேண்டும். 9 வட்டாரத்திலே நாங்கள் வல்வெடுத்துறை நகரசபையை திறவுக்காக ஒதுக்கப்பட்ட காரணத்தால் அது ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தலைவர் பதவியை நிறுத்துகின்ற கட்சிக்கு 60%, ஏனைய 2 கட்சிகளுக்கும் 20% என்று கணக்கு காணப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது திரு சித்தார்த்தன் சொன்னார், சிவாஜியர் வல்வெடுத்துறையில் சிவாஜி வல்வெடுத்துறையில் நான் எனக்கு என்ன கணக்கு, அந்த இந்திய அவலத்தின் தாரன் எனக்கு அங்கால மானிப்பேன், அங்கால இங்கால இதுக்குள்ள மருதராமடம் சுண்ணாத்துக்களை எனக்கு கொஞ்சம் தாங்கும். அதுபோல் நாங்கள் அதில் எங்களுக்கு சில வகையில் விட்டு கொடுத்தோம். அப்போ 60-20 80 எங்களுக்கு வந்தது, 20% தான் தமிழரசு கட்சி. பின்னர் தமிழரசு கட்சி சொன்னார்கள் எங்களுக்கு கொஞ்சம் 10 பேர் கண்டேன், அப்புறம் அவர்களுக்கு ஒரு 5% விட்டு கொடுத்தோம்.
18 வேட்பாளர்களே 9 வட்டாரத்திலே 2 வட்டாரங்கள் தமிழக கட்சி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். தொண்டமனார் வட்டாரம், ஆதியோடு வட்டாரம், 2 வட்டாரங்களிலும் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வியடைந்தோம். 7 வேட்பாளர்கள் 7 பேரும் 7 வட்டாரத்திலும் வெற்றி பெற்றிருந்தார். இதே போல வீதாசாரத்திலே எங்களுக்கு ஒரு ஆசனம் கூட கிடைக்கவில்லை. வீதாசார பட்டியலில் நாங்கள் 3 தமிழக கட்சி வேட்பாளர்களை நிறுத்தியிருந்தோம் 9 பேர். அது 5 பேர் தான். இப்பொழுது நிலைமை என்னவென்றால் 7 பேர் கொண்ட அணி நாங்கள் வெற்றி பெற அந்த தேர்தலில் போட்டியிட இருந்த பொழுதுதான் தலைவர் தேர்தலிலே அதிருப்தியுற்று திரு சதீஷ் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. நகரசபை தலைவர் தேர்தலிலே அந்த கூட்டத்தை அவர் பகிஷ்கரித்திருந்தார். திரு சுமந்திரன் கூறுகின்றார், சதீஷ் வேட்பாளராக போட்டியிட்டார், அந்த கூட்டத்திலே வராதவர் எப்படி வேட்பாளராக போட்டியிட முடியும்? அது திரு செல்வேந்திர ஐயா தான் வேட்பாளராக போட்டியிட்டார். அவருக்கு அவருடைய அந்த சுயேட்சை குழுவை சேர்ந்த 4 பேருடைய வாக்குகள்லாம் கிடைத்தன. அவை இதே ஊடக பேச்சாளர்னு சொல்லிட்டு தெரியாத விடயத்தை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சதீஷ் வேட்பாளராக போட்டியிட்டார். சரி, போட்டியிட்டால் தெளிவாக கேட்டு நாங்கள் அவர்கள் நீக்கினார்கள், நாங்களும் அறிவித்தோம்னு சொல்கிறார்கள். அப்படி என்றால் அதை செய்ய வேண்டியது யார்? தேர்தல் ஆணையத்தின் முன்னால், தெரிவத்தாட்சி முன்னால் தமிழரசு கட்சி என்ற பேர் தான் அங்கே இருக்கு. தெளிவாக அங்கே இருக்காது. வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த வழக்கை தாக்கல் செய்தவர் திரு சுமந்திரன், ஜனாதிபதி சட்டத்தரணி திரு சாட்சாத் சுமந்திரன். 5 தடவைகளுக்கு மேல் அவர் அங்கே நீதிமன்றத்திலே இடைக்கால தடவைத்துறை பெறுவதற்காக வாதாடியதாக சொல்கிறார். ஆனால் அதில் தோல்வி கண்டார். பின்னர் சொன்னார்கள், இவர்கள் தொடர்ந்து வழக்கை நடத்தலாம் என்று சொன்னதன் பின்னர் வழக்கை அவர் நியமித்தவர்கள் போகவில்லையோ, அக்கறை காட்டவில்லை. அதற்கான பிரதான காரணம் என்னவென்றால் சதீஷ் இவர்களுக்கு குடையட்டும். இன்று வரை அவர் அதை நிறுவனத்துக்கு இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. 42 மாதங்கள் சென்று விட்டன. உதாரணமாக எத்தனையோ உள்ளூராட்சி மன்றங்களில் டெலோவெல்லாம் தெரிவு செய்யப்பட்ட நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச ஆதரவு அளித்தார் என்பதற்காக அவருடைய தலைவர் பதவியும் உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்டது, புடுங்கப்பட்டது. இப்பொழுது இபிடிபி அங்கே ஆட்சி அமைத்தது. அப்படி என்றால் ஏன் சதீஷை பறிக்க முடியாமல் போனது? உங்களுக்கு ஜனாதிபதி சட்டத்தரணியா முடியாமல் போய்விட்டதா? அல்லது உங்களுடைய உதவியாளர்கள், உங்களுடைய கனிஷ்ட சட்டத்தரணிகள் அதை சரியாக செய்யவில்லை என்றால் சேமிக்க வேண்டியது யார்? ஏன் 42 மாதம் கடந்தும் அவரை நீங்கள் நீக்க முடியாமல் இருந்த இன்றைக்கு சதீஷை கண்டு பயப்படுகிறார்கள், காரை துப்புவார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, இதெல்லாம் என்ன விடயம்? அதே போல உபதலைவருக்கு சதீஷ் அடிச்சார், சிவாஜியோட வந்தவராம். அந்த ஆர்ப்பாட்டத்திலே அந்த நடவடிக்கையில் எங்களுக்கு எதிராகத்தான் சதீஷ் நின்றார். சதீஷ் என்னுடன் வரவில்லை. அது காணொலிகளை ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். என்னுடன் வரவில்லை. அவை இவ்வாறு சொல்லுகிறீர்கள். இதே போல நீங்கள் சொல்கிறீர்கள் அவர் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்தார் என்று. இது நான் நினைக்கிறேன், இந்த காது கனவுலே பீதுன்ற நெவண்ட மாதிரி உங்களுக்கு நடுவர் அணிலோட இருந்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியா ஞாபகமா போச்சு. உங்களோட பஞ்சாதியை சொன்னது ஞாபகம் மூட்ட விரும்புகிற அணில் உங்களை ஏமாத்திட்டாரு. அந்த ஏமாத்தின கட்சியில சதீஷ் இருந்தான்னு நீங்க நினைக்காங்கோ. அவர் ஐக்கிய மக்கள் சக்தியிலே திரு சஜித் பிரேமதாஸ் அவருடைய அணியிலே இந்த தேர்தலிலே 2020ஆம் ஆண்டு தேர்தலிலே போட்டியிட்ட திரு கணேஷ் வேலாயுதனுடைய இணைப்பு செயலாளராக அவர் சம்பளத்துக்காக வழங்கி கடமையாற்றியவர். அது இந்த அமைச்சர்களுக்கு கீழே அவர் கடமையாற்றவர் இல்லைன்னு நாங்கள் பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. சரி, அவர் ஐக்கிய மக்கள் சுதந்திர சக்தியினுடைய ஆதரவாளராக இருந்தார் என்றால் அவர் அங்கத்தவராக காட்டு பார்ப்போம். அது என்னுடைய கடிதம் ஒன்றும் விக்னேஸ்வரன் ஐயா கடிதம் தங்கிட்ட இருக்கான். அதை கொஞ்ச நாள் சொன்னார்கள், ரகசிய கடிதம் ஒன்று லெட்டர் பேட்ல கடித தலைப்பிலே விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு தட்டச்சு செய்யப்பட்டு அதிலே திரு சுரேஷ் பிரபஞ்சதன் கட்சி தலைவர்கள் திரு ஸ்ரீகாந்தா, திருமதி அனந்தி சசிதரன், அதே போல 4 சுயேட்சை குழுவுடைய அங்கத்தவர்களுடைய எல்லாருக்கும் பதிவு தபால் மூலம் அனுப்பப்படுவது எவ்வாறு ஒரு ரகசிய கடிதமாக இருக்க முடியும்? அதிலே நான் விக்னேஸ்வரன் ஐயாவை கேட்டது என்னவென்றால், இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடைய தலைவர் திரு கருணானந்தன் ஐயா சமர்ப்பிக்க போற வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பதற்கு முனைகிறார்கள். இந்த உங்களுடைய 4 பேரும் இந்த சுயேட்சை குழுவில் இருக்கக்கூடியவர்கள், இபிடிபி முனைகிறது, அங்கே என்னுடைய கட்சி முனைகிறது, அதோடு மற்றவர்கள் சேரக்கூடாது என்று நான் எழுதிய கடிதத்தை ஏற்றுக்கொண்டுதான் திரு சுரேஷ் பிரபஞ்சந்திரன் அவர்கள் தன்னுடைய தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியனில் போட்டியிட்டவரை எங்களுடைய அணிக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கிடங்கத்தான் 9 வாக்குகள் எங்களுக்கும், அதே போல
தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர்களுக்கு ஆதரவு அளித்த காரணத்தால் 6-2-8-9 மட்டுமாக அந்த வரவு செலவு திட்டத்தை திரு கருணாநிதராசாவால் நிறைவேற்றக்கூடியதாக திரு சதீசங்களை ஆதரிக்க மாட்டார் என்பதை அதில் நான் சொல்லியிருந்தேன். அது துரோகம் செய்வார், துரோகி என்ற வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அதில் என்ன எழுதின என்பதை நீங்கள் வேண்டுமென்றால் மீண்டும் அதை நீங்கள் பிரசுரியுங்கள். என்னுடைய கடித தலைப்பிலே வந்து செய்யுங்கள். அவர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டிலே நிற்கக்கூடும். அவரை நாங்கள் நம்ப இல்லை என்ற ஒரு விடயத்தான் இருந்தோம். இப்பொழுது அவர் டெலோவிலே மீண்டும் இணைந்திருக்கிறார். டெலோவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றால் அதுக்கு பிறகு நாங்கள் யார் அதை மறுப்பு தெரிவிப்பது? ஆகவே டெலோவுடைய தலைவர்கள் திரு செல்வம் அடைக்கலனான், திரு செயலாளர் நாயன் திரு ஜனா கருணாகரன் 20ஆம் தேதி நேரடியாக வேலிடத்திலே வந்து 7 பேர் கொண்ட கூட்டத்தை கூட்டி இந்த தீர்மானத்தை எடுத்துட்டார். சிவாஜிலிங்கம் இல்லை. சிவாஜிலிங்கத்தின் சார்பிலே தமிழ் தேசிய கட்சியில அந்த 17 பேர்ல ஒருவரும் இல்லை. இருந்த கருணாநிதராசா இறந்து விட்டார். ஆனால் ஒரு தமிழ் தேசிய அணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் டெலோவுக்கு ஆதரவளிக்க முன் வந்தேன். நான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இல்லை, டெலோவிலும் இல்லை. ஏதோ கண்டோரம் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் நான் 10 நாட்கள் சிகிச்சை முடிந்து கோப்பாயிலிருந்து மதியம் வீடு திரும்பி இருந்தேன். மாலையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் செல்லவில்லை. அவர்கள் அங்கே கூட்டத்தை நடத்தியிருந்தார்கள். கூட்டத்திலே நடந்த விடயங்களை ஏன் வெளியிலே நீங்க சொல்லவில்லை? இப்பொழுது சொல்கிறார் திரு சுமந்திரன், உபதலைவர் ஞானேந்திரனை எல்லாம் நிறுத்தி இருக்க வேண்டும், அவரான எலெக்ஷனுக்கு வேலை செய்தவரா அப்படின்ற திரு சிவஞான சுந்தரம் வேலை செய்யவில்லையா? அவரை தலைவராக போட்டியிட வைக்க அவரை போட்டியிடவில்லையா? இதிலே இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும். இணக்கப்பாடு வந்து அதை திரு சிவஞான சுந்தரத்துக்கு தான் முதலிடம் என்று எல்லோரும் வற்புறுத்திய நேரத்திலே தலைமைப்படம் அவராக விட்டு கொடுத்து திரு சதீஷுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம். அதை கிளப்பியவர் யார்? இதே ஞானேந்திரன் தான். தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக பெரும்பான்மை எண்ணிக்கையிலே நாங்கள் வெள்ளாளர்கள் குறைவாக இருக்கிறோம், நீங்கள் கரையோர பகுதியைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையார்கள், எங்களுக்கு மறக்கிறீர்களே, ஏன் தரக்கூடாது? இதைத்தான் நான் எங்களுடைய டெலோக்கு திரு ஜனா கருணாகரன் மற்றவர்களிடம் சொன்னேன். இது மாதிரியான ஒரு சாதி ரீதியான கோஷம் வளர்ப்பதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. அதே சந்தர்ப்பத்தை கொடுங்கள் அவர்களுக்கு. அப்படின்னா சிங்களவரும் பௌத்தரும் தான் பெறணும், மற்றவரும் பெறக்கூடாதுன்னு சொல்றது சரியா போடும். கொடுங்கள். திரு சதீஷ் உங்களோட சேர்ந்திருக்கிறாங்க, அவருக்கும் கொடுங்க, அவருக்கும் கொடுங்க, சிவஞான சுந்தரத்துக்கு கொடுங்க, சரி இவருக்கும் கொடுத்து ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன அடிப்படையிலே தான். அப்படி பார்த்தால் 7 பேரிலே திரு ஞானேந்திரனை யாரும் பிரேரிக்கவில்லை. அவரை தவிர அவருக்கு ஆதரவு இல்லை. சதீஷுக்காவது 2 பேர் இருந்தார்கள், மற்ற 4 பேர் தெரிஞ்ச சிவஞான சுந்தரத்தை சொல்லியிருந்தார். பேரை பிரேரிக்க வேண்டும் என்றால் மற்ற சதீஷை பிரேரிக்க 4 பேர்ல ஒருவர் பிரேரித்திருப்பார்கள். இவரை பிரேரிப்பதற்கு ஆள் இல்லை. பிரேரிச்சாமல் இருந்தால் 2 பேருக்கு இடையில தான் நடந்திருக்கு. ஆகவே திரு சதீஷ் அவர்களுக்கு 3 மாதங்களும், திரு சிவஞான சுந்தரம் அவர்களுக்கு 6 மாதங்களும், திரு ஞானேந்திரனுக்கு 9 மாதங்களும் என்று காணப்பட்ட இணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து தனக்கு முதல் சந்தர்ப்பம் தர வேண்டும் என்றுதான் ஞானேந்திரன் அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தாரே ஒழிய, அதன் பின்னர் தான் சுமந்திரன் அவர்கள், உனக்கு நான் அவர்கள் நீக்கினால் நீ அவர்களுக்கு எதிராக செயல்படு, நான் பார்த்துக் கொள்கிறேன். அதே போல அங்கேயும் சொல்லியிருக்கார், நான் உதவி செய்கிறேன். இப்பொழுது அவர் சொல்லித் தருகிறாராம், நான் தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வல்லிடத்திர நகர சபையினுடைய தலைமை வேட்பாளர். அந்த தலைமை வேட்பாளருக்கு சுமந்திரன் ஆதரவாக இருக்கிறேன். இப்ப நான் சொல்ல விரும்புகின்றேன், திரு செல்வேந்திர ஐயாவை ஒரு நகரசபை தலைவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சென்று சந்திப்பது பிழை இல்லை, ஆதரவை தெரிவிக்கலாம். ஆனால் கூட்டமைப்புக்குள்ளே இருந்து ஒரு கருப்பாடாக எதிராக செயற்பட்டு வாக்களித்தவரை கூட்டிக் கொண்டே நிற்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன செய்யப்படுகிறீர்கள்? கூட்டமைப்பை உடைக்கிறீர்கள், நீங்கள் அதிலே ஒரு துரோகம் செய்கிறீர்கள். இதே வேலையை தான் யாழ்ப்பாண மாநகர சபையிலும் ஒரு கருத்தாட்டை வைத்து நீங்கள் ஆதரவுக்கு பாடம் படிப்பித்தீர்கள். இப்பொழுது உபதலைவரை கொடுத்திருக்கலாம் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் நல்லூரிலே உபதலைவரை எல்லாம் நிறுத்தி இருக்க வேண்டும். ஏன் மதுசூதனை நிறுத்தினீர்கள்? அப்படின்னா யாழ்ப்பாணத்திலே துணை மேயர் இசையை எல்லாம் நிறுத்தி இருக்க வேண்டும். இன்னொரு திரும்பி மீண்டும் நீங்கள் ஆளுநர் நிறுத்தினீர்களே. அதே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சட்டம் என்று சொல்லாதீர்கள். வியாக்கியானங்கள், நீங்கள் சொல்ற வியாக்கியானங்களை எல்லாம் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இன்னொன்று சொல்ல விரும்புகின்றார், இந்த விடயங்களிலே சிவாஜிலிங்கம் ஏன் தேவையில்லாமல் தலையிடுகிறார். நாங்கள்
நீங்கள் ஒரு நாளாவது பிரச்சாரத்துக்கு வந்தீர்களா? என்னுடைய கடன் பட்டு சுமார் 8 லட்சம் ரூபாய் செலவழித்து ஒவ்வொரு வீடாக நடந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வெற்றி பெற செய்தோம். என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் கூட ஒரு வீட்டுக்கு நான் போகவில்லை. ஒரே ஒரு வருடத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசியதை தவிர ஒரு 10-20 மீட்டர் நடந்து ரோட்டிலே நோட்டீஸ் கொடுக்கவில்லை. இவ்வளவு சொல்கிறாரே, ஜனாதிபதி தேர்தலில் வந்த உடனே சிவாஜிலிங்கம் போட்டியிடுறார் சொல்றார். 2010 ஜனாதிபதி தேர்தலில் நான் போட்டியிட்டேன். போட்டியிட்ட பொழுது நான் வைத்த கோரிக்கை அமெரிக்க தூதரகத்தினால் எழுதப்பட்ட கடிதம், தூதுவரால் ஜனவரி 15ஆம் தேதி 2010ஆம் ஆண்டு, ஜனவரி 26 தேர்தல். சிவாஜிலிங்கம் பிரபாகரனுடைய உறவினர், இவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டு ஒரு நடுநிலை எதிர்கட்சி பக்கம் அரச பக்கம் சாராமல் இந்த கோரிக்கைகளை வைக்கிறார். சிங்களவருக்கு ஒரு பிரதமர், தமிழருக்கு ஒரு பிரதமர் என்ற அதிபட்ச உச்சத்தை கேட்கிறார். சர்வதேச விசாரணையை கோருகின்ற ஒரே ஒரு தமிழ் தலைவர், பகிரங்கமாக கோருகின்ற இவர் ஒருவர் தான் என்று அமெரிக்க தூதுவர் பட்ரிசியா குறிப்பிட்டிருந்தார். அது 10 மாதங்களுக்கு பின்னர் தான் விக்கிலீக்ஸில் வெளியாகிய பொழுது எங்களுக்கே தெரிந்தது. இல்லாவிட்டால் அப்படி ஒரு மஹிந்த ராஜபக்சேவுக்கு சார்பாக நான் போட்டியிட்டு இருந்தால் அவரை கொண்டே மின்சார கதிர்களை இருத்துவதற்கு செய்து அவர்கிட்ட பணம் பெற்றதாக கூட வதந்திகளை பரப்பினார்கள். அப்படின்னா யார் கட்டிக்காரன்? அவர்கிட்ட காசு வண்டி போட்டு அவரை கொண்டே மின்சார கதிர்களை இருத்தோம்னா சிவாஜிலிங்கம் கட்டிக்காரனா மஹிந்த கட்டிக்காரன்? அது இவ்வாறான சும்மா சிந்திக்க தெரிஞ்சவர்களுக்கு தெரியும், ஏதோ சூட்சுமம் இருப்பது போல ஒரு கதையை சொல்றேன். அதை மறக்க முடியுமா? விக்கிலீக்ஸில் வந்த அந்த ஆவணத்தை அதில் எழுதப்படுகிறது. சம்பந்தனையாவுடன் நாங்கள் பல சந்திப்புகளை நடத்தினோம். பாராளுமன்றத்தில் நீங்கள் எழுப்புங்கள் என்று கேட்ட பொழுதும் அவர் சொன்னாராம், எழுப்பினால் பெரிய விபரீதமான நன்மைகள் பெற மாட்டோம். திரு மனோ கணேசனோட சந்திப்பு நடத்திய பொழுது சர்வதேச விசாரணை தேவையில்லை என்று சொன்னார் வருகிறது. அது சிவாஜிலிங்கம் நான் என்னோட சந்திப்பு நடத்ததாக அவர் குறிப்பிடவில்லை. அவர்கள் என்னுடைய பத்திரிகை குறிப்புகளை வைத்து அந்த அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதிலே நான் கொடுத்த அந்த அந்த தேர்தல் அறிக்கை போல வைத்த ஆவணம் 93ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுக்கும் திரு பிரபாகரனுக்கும் லண்டன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டால் அனுப்பப்பட்ட ஒரு கடிதம், ஒரு டிராஃப்ட். அதாவது கான்ஃபெடரேஷன், கூட்டு இணைப்பாட்சி. ஒரு ஜனாதிபதி இருப்பார், 4 வருடங்கள் தமிழகத்தில் இருக்கவருக்கும் அவர்களுக்கும் மாறி மாறி வரும் உபஜனாதிபதிகள் இருப்பார்கள் என்ற அந்த திட்டத்தை தான் வச்சு கேட்டு, அப்ப அதை வச்சு கேட்டு இவ்வளவு எல்லாருக்கும் சர்வதேச விசாரணை தேவை என்று நான் கேட்டதை அதன் பின்னர் பலர் கேட்க வழிகிட்டார். அதனுடைய முதலாம் தேர்தல் 2015 குருநாளில போய் தேர்தல் கேட்டார் என்று சொல்றார். குருநாளில நான் கேட்கின்ற பொழுது என்ன சொன்னேன்? சர்வதேச விசாரணை வேண்டும், இந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்கு இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பேர் சொல்லி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்க, இன்றைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, பாதுகாப்பு செயலாளர், ராணுவ தளபதி சரத் வன்சகான்ற எல்லாருடைய பேரையும் சொல்லி நான் என்னுடைய தேர்தல் அறிக்கையை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பத்திரிகைகள் விளம்பரமாக வெளியிட்டிருந்தேன். என்றால் சில பேர் சொல்லலாம் பிற்காலத்தில் இது அப்படி சொல்லப்படாது. 5 சமஸ்தி அரசுகளை கோரியிருந்தேன். வடக்கு கிழக்கு திருவோணமலை, கண்டி, அதே போல கொழும்பு, காலி, அனுராதபுரம், ரஜரட்ட என்ற போன்ற உயர்கள் எல்லாம் வைத்திருந்தோம். இன்னொன்று, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவாக 2015 தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டேன். மறக்க முடியுமா? பத்திரிகைகளிலே பணம் கொடுத்து விளம்பரம் போட்டிருந்தேன். ஒவ்வொரு இடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே திரு மாவசேனாதராயாவுக்கு ஒரு விருப்பு வாக்கையும், திரு ஸ்ரீகாந்தாவுக்கு ஒரு விருப்பு வாக்கையும், 3வது விரும்பியவர்கள் அழையுங்கள். வன்னியிலே 3 டெலோ வேட்பாளர்களுக்கும் கூட விருப்பு வாக்கில் அழியுங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்திலே சம்பந்தரையாவுக்கு ஒரு விருப்பு வாக்கையும், டெலோ சார்பிலே போட்டியிடுகின்ற யதீந்திராவுக்கு ஒரு விருப்பு வாக்கையும், மற்ற விருப்பு வாக்கையும் விரும்புபவர்களுக்கு அழியுங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே திரு கருணாகரன் டெலோ வேட்பாளருக்கு மற்றவர்களுக்கும் அழியுங்கள். அம்பாறையிலும் அதே போல திரு கோடீஸ்வரன் மற்றவர்களுக்கு அழியுங்கள். அப்படி கேட்பானா? அப்படி மஹிந்தவுடன் உடன்பாடு இருந்தால் நான் இதை கேட்பேனா? எல்லாவற்றுக்கும் மேலாக நால்வட்டி துறையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய வேட்பாளர்கள் கால் வைக்க முடியாத ஒரு பதட்ட நிலைமை இருந்தது, எதிர்ப்புணர்வு இருந்து நான் முன் நின்று திரு மாவசேனாதரை வருமாறு கூறி வல்வெட்டித்துறை ஊரணி ஆஸ்பத்திரியில் இருந்து ராணுவ முகாம் ஊரிக்காடு வரை
செம்பரா கல்லூரி வரை வீதியால் நடந்து சென்ற பொழுது கூட எத்தனையோ சலசலப்புகள் எதிர்ப்புகள் வந்ததை தாண்டி பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டது திரு சுமந்திரனுக்கு தெரியாதா? ஆகவே குருநாள் தேர்தலை பற்றி சொல்றார். குருநாளிலே நாங்கள் போய் கஷ்டப்பட்டு இன்றைக்கு இறந்து போன வருடத்தில் நகரசபை தலைவர் தான் என்னோட கூட வந்தார். புத்தளத்தில் இறங்கி ஒரு லொஜ்ஜில் நின்று பஸ்ஸை பிடிச்சி குருநாளில் போய் கொடுத்து திரும்பி வரைக்கும் அவருக்கு காய்ச்சல் வந்து விட்டது. என்ற அவ்வளவு தூரம் நெருக்கடியில் பயன்படுத்தலில் கொடுத்தார்கள். வவுனியாலே 2 லட்சில் 2 விடுத்து அடுத்த நாள் வந்து சேர்ந்தோம். 91 வாக்குகள் எங்களுக்கு கிடைத்தன. இரட்டை கொடி நான் போட்டியிட வேண்டும். அதிலும் இந்த கோரிக்கைகள் தான் முன்வைக்கப்பட்டது. அது இதிலே வந்து ஏதோ மர்மம் இருப்பதாகும். 2015ஆம் ஆண்டிலே தேர்தல் வந்த பொழுது கூட நான் திட்டவட்டமாக சொன்னேன், நான் இந்த முறை போட்டியிடவில்லை, மக்கள் நினைப்பார்கள் இவர்கள் குழப்புகிறார் என்று. மைத்திரிபால சிறிசேனவை ஆதரிக்க முடியாது. அப்படி என்றால் நாங்கள் சுண்ணாகத்திலே நடைபெற்ற மரதனார் மடத்திலே சுண்ணாகம் பிரதேச சபை மண்டபத்திலே நடந்த கூட்டம் எல்லாருக்கும் தெரியும். வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களும் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த எம்பிக்களும் கலந்து கொண்டிருந்தார். அதிலே நான் சொன்னேன், அப்படின்னா என்ன வழி என்று கேட்டார். நான் சொன்னேன், அமெரிக்க தூதுவரை தனியாக மைத்திரிபால சிறிசேன சந்திக்க வேண்டும். அவர் அதை ஒரு வாக்குறுதியை கூற வேண்டும். அதன் பின்னர் அவர் திரு சம்பந்தனையாவை கூப்பிட்டு சொல்ல வேண்டும், எங்களுக்கு இப்படி வாக்குறுதி இருக்கும். இந்திய தூதரை மைத்திரிபால சிறிசேன சந்திக்க வேண்டும். அவர் கூப்பிட்டு சம்பந்தனையாக சொல்லணும், ஐயா உங்களுக்கு சொல்லணும். நாங்கள் முயற்சி செய்தோம். இல்லாவிட்டால் இவர்கள் கசப்போக்கிலிகள், கனமான ஒப்பந்தம் சரி வராது, ஒன்றும் நடக்காது, ஏமாத்துவார்கள். 5 வருட முடிவிலே வரும்பொழுது மக்கள் கேட்பார்கள், ஏமாத்துவார்கள் தெரியாம வந்து ஏமாத்தினர் அடிப்பார்கள். என்னுடைய வாக்கை நான் ஒரு போதும் இந்த அன்னை சின்னத்துக்கு வழங்க மாட்டேன் என்பதை பகிரங்கமாக சொல்லியிருந்தேன். சிறுத்துங்க ஜெயசூர்யா அவர்களுக்கு ஐக்கிய சோசலிச கட்சி ஆட்டோ சின்னத்திலே போட்டியிடுவதற்கு வழங்குவேன் என்று சொன்னேன். நான் வழங்கினேன். நான் எதிர் பிரச்சாரத்தில் ஆதரவாக அன்னத்துக்கு செய்யவில்லை. என்னுடைய வீடு தாண்டி ஒரு பௌத்த பிக்கு ஒருவர், அவர் எங்களுடைய போராட்டங்கள் எல்லாத்துக்கும் தமிழர்களுடைய போராட்டத்துக்கு உதவியாக இருப்பார். எங்களுடைய திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்களுடைய மைத்துனி விஜயகுமார், மறைந்த தலைவர் விஜயகுமாரதுங்களுடைய அக்கா, சொந்த அக்கா என்னை தேடி வந்தார்கள், நீங்கள் ஈடுபட வேண்டும். நான் சொன்னேன், மன்னிச்சு கொள்ளுங்கள், எனக்கு இவர்கள் நம்பிக்கை இல்லை, இவர்கள் செய்ய மாட்டார்கள். பிறகு கடைசி கேட்டார், ஒரு போட்டோ எடுக்கலாம், சரி நான் எடுக்கிறேன் ஒத்துக்கொண்டேன். அப்படி சில நேரம் போட்டோ போட்டிருக்கலாம். ஆனால் நான் எந்த பிரச்சாரத்திலும் வருவதில்லை. என்னுடைய பணத்தை ஐக்கிய சோசலிச கட்சிக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தேன். அது வேறுபடுத்தது. நீங்கள் இன்றைக்கு நடந்த என்பதை நீங்க பார்த்தீர்கள். ஏமாற்றப்பட்டிருக்கீர்கள். ஏமாற்றப்பட கடைசி நேரத்திலே கூட டிசம்பர் 2ஆம் தேதி 3வது இடம் ரணில் விக்ரமசிங்காவுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பை கேட்டபொழுது கூட செலவருடைய செயலாளர் நாயகம் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள், சிரேஷ்ட சட்டத்தரணி முன்னாள் எம்பி எழுதிய கடிதத்தை நாங்கள் கொடுத்து பேசினோம். அதிலே கூட எங்களை ஏமாற்றி விட்டார் சுமந்திரன். நாங்கள் சர்வதேசத்தின் ஆதரவை கோருவோம். உண்மையில அண்டைக்கு நாங்கள் ஏமாந்துவோம். வழக்கமாக ஏமாறுறே இல்லை. சரியா போய் கேட்க போய் நம்ம போடுங்க. பிறகுதான் தெரிஞ்சது ஒன்றும் நடக்கல, கேட்கவில்லை, போகவில்லை. ஆக குறைஞ்சது கல்முனையில் பிரதேச செயலத்தை கூட கேட்கல. இன்றைக்கும் அது பிரதேச செயலர் அந்தஸ்து வராமல் இருக்கு. அதான் நான் தேர்தல் கூட்டங்களிலே சொன்னேன், அந்த கடிதம் சம்பந்தனையா அந்த வீட்டு சமையல் அறையில் கிடக்கும், அல்லது ரணில் விக்ரமசிங்கா வீட்டு மனசல கூடத்தில் கிடக்கும். இதைத்தான் திரு இன்னைக்கு சுமந்தருடைய பஞ்சாயத்து சொல்லியிருந்தா நீங்கள் உங்களோட ரணில் ஏமாத்தி போட்டாங்க. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 2010 கோடிக்கணக்கான பணம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கப்பட்டது. மறக்க முடியுமா? 2015 வழங்கப்பட்டது, 2019 வழங்கப்பட்டது. 2015 கொடுக்கப்பட்ட கோடிக்கணக்கான பணத்திலே பட்டுவாடா வேலையை செய்தவர் பல இடங்களுக்கு திரு சுமந்திரன். மட்டக்களப்புக்கு 45 லட்சம் ரூபாய் கொண்டே எடுத்துக்கொண்டு 11 மாகாண சபை உறுப்பினர்களும் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் ஒப்படைச்சவர். 14 பேரை பிரித்து எடுத்து தேர்தல் செலவு செய்து கொண்டு நான் கேட்க விரும்புகிறது, 45 லட்சம் ஒரு 5 லட்சம் என்ன தரகு பணமா அல்ல நிர்வாக செலவு, அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கொண்டு போற போற வார அது என்னன்னு சுமந்திரனுக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். மறக்க முடியுமா? வேணும்னா வழக்கொண்டு போடுங்க, ஒன்று போடுங்க. நான் அப்படி ஒரு அபாண்ட பொய்யை சொல்றேன், வழக்கு போடுங்க. அப்ப இன்னும் விஷயங்களை நான் நீதிமன்றத்தில் சொல்லி எங்க இந்த தேர்தலில் ஆறு உழவு செய்திருக்கன்றதை நான் சொல்றேன். ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க ஏற்படுத்தி தருமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்றேன்.
கோடிக்கணக்கான காசை கொண்டு வந்து கொடுப்பியல் வேண்டுவியல் மக்கள் இன்றைக்கும் மீண்டிருக்கிறார். இன்றைக்கும் திருப்பி 2019 ஐக்கிய மக்கள் சக்தி இன்றைக்கு சதவீதம் சொல்ற ஐக்கிய தேசிய கட்சியில எலெக்ஷன் கேட்டாரா? இது கூட தெரியாதா? ஐக்கிய மக்கள் சக்தியிலே திரு கணேஸ்வரன் வேலாயத்துக்கு பின்னால இணைப்பு செயலாளராக செயற்பட்டார். அது நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியில நின்றாரா? என்ன ஐக்கிய தேசிய உங்களுக்கு நெடுநடு ஐக்கிய தேசிய கட்சியா தெரியும். ரணில் ஐயாவுக்கு ஒரு சீட் தான். இன்னும் நீங்க ஐக்கிய தேசிய கட்சியை மறக்க இல்லை. ஐயாட்ட இன்னும் தொடர்பு வச்சுக்கொண்டு இருக்கீங்க. அது வைங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க உங்களுடைய இந்த போய் பின்கரவால போய் டீல் பண்ற எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். நான் சொல்ல விரும்புவதெல்லாம் நீங்கள் இன்றைக்கு சொல்வதை போல, இன்றைக்கு மயிலாடுதுறை நகரசபையிலே நீங்க சொல்வதை போல சரி நாங்கள் இன்றைக்கு சொல்ல விரும்புகின்றோம். திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அன்றைக்கு எங்களுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தை ஆதரவளித்தது போல இனிமேல் அவர் திருப்பி ஆதரவளிக்கலாம். ஆகவே அவர்களை துரோகி என்றோ, நான் அதை விட நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இவர் செல்வேந்திர ஐயாவுடன் கேட்டோம். தேர்தல் முடிந்த ஒரு வட்டாரம் வந்தவரை 2 ஆண்டுகளுக்கு சந்தர்ப்பம் தருகிறோம். அவர்களுக்கு 2 வருஷம் முதல் தாங்கோ பைச்சவனும் தாங்கோ. இங்க மறக்க முடியுமா செல்வேந்திர ஐயா? பின்னரும் கூட பலர் கேட்டார்கள். நான் சரி 18 மாதம் இருக்கு, ஐயாவுக்கு 9 மாதம், எங்கிட்ட அடிக்க ஒரு 9 மாதம், நான் தமிழ் தேசிய கூட்டம் சம்மதிக்க வைக்கிறேன். நான் தமிழ் தேசிய கூட்டம் இல்லை. நாங்கள் ஒரு சிங்கள தேசிய கட்சியில தங்கி இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் சிவாஜிலிங்கம் இதில் ஈடுபட்டாரே ஒழிய திருப்பி போய் தெலவோட கள்ள உறவோ இது அல்ல. இதிலே அவர்கள் துணை போயிருக்கின்றார்கள். ஆகவே இதுல அதுக்கு வரும் அப்படின்னா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்சியா இருப்போம். இல்லை ஐயா தமிழ் மக்கள் கூட்டணி, எங்கிட்ட பேர் தமிழ் தேசிய கட்சி, நண்பர் சுரேஷ் தமிழ் ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை முன்னணி, தங்கை அனந்தி இந்த கட்சிகளை தமிழர் சேர்ச்சிக்கலாம். நாளையும் சேர்ந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி. எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பொதுவான இதுல உடன்பாடு. இதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் இருக்குது. அப்படி இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு கட்சியா வந்துடலாமே. ஏன் தமிழரசு கட்சி இருக்கு? இது தெரியாமல் ஏதோ சுரேஷ் நான் துறை என்று சொல்லிவிட்டேன், திரு ஸ்ரீகாந்தாவை அப்படின்றாரு, எப்படி விக்னேஸ்வரன் ஐயா அப்படி என்றெல்லாம் கேட்பில்லை. இது அர்த்தமில்லை. அந்த வரவு செலவு திட்ட விடயத்திலே கூட திரு செல்வேந்திரா அவர்களுக்கு விக்னேஸ்வரன் ஐயா மிக கடுமையாக கண்டித்ததாக நான் அறிந்தேன். ஆகவே விக்னேஸ்வரன் ஐயாவில் பிள்ளை இல்லை. அவற்றை கட்சியை சேர்ந்த இவர் தான் சொல்லி இருந்தோம். அவர் கட்சி எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த விடயங்களை பற்றி அவர்கள் எதிர்காலத்தில் சில நடவடிக்கை எடுக்கக்கூடும். அவை அவர்களுக்கு தெரிய வேண்டி வரும், எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அவை இதுகள் எல்லாம் தெரியாமல் அவர் என்ன செய்ய வலிக்கிறார்? எப்படின்னா ஊடக பேச்சாளர். நான் இருக்கிறேன், திரு சதீஷுக்கான வழக்கிலே 5 தடவைகள் வந்து தோல்வி அடைந்த நீங்கள் இன்று வரை அவரை வெளியேற்றாமல் இருந்தவருடைய மர்மம் என்ன? திரு நடுந்தீவு பிரதேசத்தில் டக்கட்டு தூக்கி அறியுது. இதெல்லாம் செயல்படும். இப்ப எங்களுக்கு தெரியாத மாதிரி நாங்கள் அது இப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொன்னால் இதை யார் ஏற்றுக்கொள்வது? அதே நான் கேட்க விரும்புவது, தெலோவிடம் இருந்து மாறி இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை வீழ்த்தியவரை உபதலைவரை நீங்கள் தூக்கி தலையை வைக்கிறீர்கள். அப்படி என்றால் இவ்வாறு தானா உங்களுடைய நடவடிக்கை? கூட்டணி தர்மம் இதுதானா? அப்படி என்றால் நீங்கள் டெலோவும் புலட்டும் வெளியில போக வேண்டும் என்று 100% இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அவர்கள் என்ன குழுக்கள் என்று சொன்னீர்கள்? ஏதோ ஒரு குழுக்கள் என்று சொன்னீர்கள். ஒட்டு குழுக்கள், அந்த குழுக்கள், இந்த குழுக்கள், அந்த ஒட்டு குழுக்கள் இந்த வாக்கிலையும் சேர்த்து தான் நீங்க வந்து கிளம்பியா? அது நீங்க தெரியாம போச்சோ? 2010 ஒட்டு குழுக்கள் இந்த வாக்கோட சேர்ந்து நீங்க தேசிய பட்டியல் எம்பியா வந்தீங்க. 2015 இந்த ஒட்டு குழுக்கள் இந்த வாக்கு சேர்த்து தான் நீங்கள் வந்தீங்க. 2020 பாராளுமன்ற தேர்தலும் இந்த ஒட்டு குழுக்கள் இந்த வாக்கு சேர்த்து தான் உங்களுக்கு 3 வாசனம் கிடைச்சது. சரிங்க, அதை நீங்கள் அதை நீக்க கூடாது. அவன் இப்பதான் உங்களுக்கு ஒட்டுக்குள்ள தெரியுதா? அவை உங்களுக்கு நீங்கள் அவர்களை தூக்கி அறிந்து விட்டு எனக்கு 50 வயதுக்கு மேலே இருக்கு, நான் தமிழரசு கட்சி தலைவராக வரப்போறேன் என்றால் நீங்கள் தமிழரசு கட்சி, நீங்கள் அமுதலிங்கம் ஐயாவையும் சிதம்பரம் ஐயாவையும் இத்தனை வயதில இருந்து நீங்கள் சரி 64ஆம் ஆண்டு பிறந்த நீங்கள் என்றால் 89ஆம் ஆண்டு தான் அமுதலிங்கம் ஐயா செத்தார். உங்களுடைய 25 வயதுல கெட்டு என்றைக்காவது போய் கதைச்சு பேசினேன். சிவசம்பரம் ஐயா 2002 இருந்தார், இறந்தார். நீங்க போய் ஆதரிச்சு ஏதாவது கழிச்சு பேசுறீங்களா? அந்த அளவு பெரிய ஒரு கிரிமினல் லோயர். நீங்கள் இன்றைக்கு ஜனாதிபதி சட்டத்திற்கு போனீர்களா, வளர்ந்தீர்களா? தமிழரசு கட்சி தலைவராக நான் பெறப்போகிற 73ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய தேசிய மாநாடு நடைபெற்ற பொழுது
16 வயதிலே நான் அரைக்காய்ச்சல் போட்டுக் கொண்டு அந்த வாகனத்திலே ஏற வழிகிட்ட பொழுது என்னிடத்திலே கட்சிகளை ஒன்றுபடுத்த பெரியார் சொன்னார், தம்பி சிவாஜி, இது மாணவர் முன்னணி இல்லை தம்பி, வாலிப முன்னணி, போய் பேட்டியை கட்டிட்டு வாங்க. இன்றைக்கு பேட்டி கட்டை அடிக்கடி அந்த ஞாபகம் பாரு. அவர் சொல்ற இன்னொரு விஷயம் தெரியும், தலைவர் பிரபாகரன் இந்தியாவில் இப்படிப்பட்டதை மீட்க போய்க்க அமிர்தலிங்கம் ஐயா வீட்ட மூளை வீட்டுக்கிட்ட போய் நான் ஒன்றுக்கு இருக்க போச்சுன்னா சிறுநீர் கழிக்க போச்சுன்னா, தம்பி நல்ல காரியத்துக்கு போய்க்க கழிக்கக்கூடாது. இன்றைக்கு எனக்கு ஞாபகத்தில் நான் அடக்கி கொண்டு தான் போயிருந்தேன். நாங்கள் பிறகு நாங்கள் சட்டத்தரணிகள் குழுவை அனுப்பி நாங்கள் தலைவர் பிரபாகரனை 82ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி பாண்டி பசாரில் பிடிபட்டவரை மீட்டோம். எங்களுக்கு தெரியாம இப்ப தமிழரசு கட்சி அந்த 73ஆம் ஆண்டு அன்றைக்கு தான் நாங்கள் டெலோ இயக்கத்திலேயும் சேர்ந்து கொண்டோம். தலைவர்கள் தங்கத்துறை, குட்டிமணி, தலைவர் பிரபாகரன் முன்னிலையிலே நாங்கள் 3 பேர் சேர்ந்தோம். நண்பர்கள் குமரப்பா, மாத்தியா, நான். பின்னர் 74ஆம் ஆண்டு பிற்பகுதியிலே தலைவர் பிரபாகரன் தனியாக தமிழின் புதிய புலிகள் TNT ஆரம்பித்த பொழுது வெள்ளடுத்துறை அது அந்த பகுதியில் நிற்கொழுவில் நாங்கள் சேர்ந்தோம். நிற்கொழு கோயில் வைர கோயில் மடத்திலே தான் அந்த 5 பேருடன் அந்த கட்சியை ஆரம்பித்தார், இயக்கத்தை ஆரம்பித்தார். இன்றும் கூட என்னுடைய நண்பர், நல்ல நண்பர் திரு கலாபதி அவர்கள் இன்றைக்கும் உயிருடன் லண்டன்ல வாழ்ந்து கொண்டிருக்கார். பல வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது எங்களுக்கு தமிழரசு கட்சியை பற்றியும் சொல்லி தர வேண்டாம், நீங்க கூட்டணியை பற்றி, கூட்டமைப்பை பற்றி தெரியல. நீங்க இப்ப வர போறீங்க, வாங்க. ஏனென்றால் இப்ப இன்றைக்கு ஒரு உண்மையான ஆதங்கமானவர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டி இன்றைக்கு தமிழரசு கட்சி என்றால் தந்தை செல்வாவால் ஆரம்பிக்கப்பட்ட புனிதமான கட்சியை இன்றைக்கு எங்கே கொண்டு நிப்பாட்டுகிறீர்கள்? நீங்கள் நானே பிடிக்க போறேன், நீ பிடிக்க போறேன்னா தரக அரசியலை செய்து கொண்டிருக்கிறவர்கள். தரக அரசியலால் தான் தந்தை செல்வா காலத்திலிருந்து அண்ணன் அமிர்தலிங்க காலத்திலே வர பல தவறுகள் நடந்தது. இப்ப தரகர்களே தலைவர் தாங்க போயிடும். முதல் அவர்கள் கொஞ்சம் சில இந்த கதையை கேட்டு படைச்சது. இப்ப நீங்கள்லாம் என்று சொன்னா தமிழ் சாதி இந்த நிலைமை அந்தோகிதி. ஆகவே திரு சுமந்திரனுக்கு நான் பகிரங்கமாக அழைப்பு கொடுக்கிறேன். வல்லொட்டுத்துறை நகரசபையை பற்றி தனியா பேச போகிறீர்களா? தொலைக்காட்சி விவாதத்துக்கு நான் தயார். அலை ஜெனிவா விவகாரத்தை பற்றி பேச போகிறீர்களா? நான் தயார். நான் ரெடி, நீங்க ரெடியா? என்ன வேற ஏதாவது சப்ஜெக்டா? ஒரு நாளா பல நாள் தொடர்ச்சியாகவா? நான் தயாராக இருக்கேன். அதை தொடர்ந்து அறகுறையாக நீங்கள் இந்த அறக்குறை கதையை பேசிக் கொண்டிருக்காமல் இதிலே சரியான ஒரு விடயத்தை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வாறான தவறான நடவடிக்கைகளிலே நீங்கள் செல்வதன் மூலம் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒற்றுமைக்கும், தமிழ் தேசியத்தினுடைய, தமிழ் இனத்தினுடைய ஒற்றுமைக்கும் வேற்று வைக்கின்றீர்கள். ஒரு தேசிய கட்சி பிரதான 3 அணிகளிலே ஒன்று. அது தலைமை இன்றைக்கு முன்னிடத்தில் இருக்கிற 10 MPக்களை கொண்ட கட்சி கூட்டமைப்பு. அதை நீங்கள் சிதைப்பதன் மூலம் நீங்கள் யாரோ ஒரு சிங்கள எஜமானர்களுக்கும் சர்வதேச எஜமானருடைய நிகழ்ச்சிகளிலே நீங்கள் இயங்குகின்றீர்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றஞ்சாட்ட விரும்புகிறேன். நன்றி.